அடுத்த சம் பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது தான். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சம்மை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதே கொஸ்டின் பாருங்கன்னா 2022 2023 கிட்டத்தட்ட கொஞ்சம் மாற்றி அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை அப்படியே மாற்றி போட்டு தள்ளுபடி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்டம்னா என்ன? அடக்க விலையும் விற்பனை விலையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அது வர்ற ஆன்சர் தான் நட்டம் அப்படின்றாங்க. லாபம்ன்றது என்னென்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா வாங்கிய விலை கூட கூடுதல் செலவு சேர்த்தோம்னா அதுதான் அடக்க விலை. இப்போ நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்துருவோம். நேர்மாறல் அப்படின்னா என்னென்னா ஒரு பக்கம் இருக்கிற வேல்யூ ஏறும்போது அதுக்கு சமமாக இருக்கிற அந்த விலை ஏறும். அதாவது ஒய் ஏறும்போது எக்ஸும் ஏற செய்யும். ஒய்யோட விலை உயரும்போது எக்ஸோட விலையும் ஏறிச்சுன்னா அதுதான் நேர்மாறல். அதே மாதிரி எதிர்மாறல் அப்படின்றது எக்ஸோட வேல்யூ ஏறுச்சுன்னா ஒய்யோட விலை குறையும். அதே மாதிரி ஒய்யோட விலை ஏறுச்சுன்னா எக்ஸோட விலையும் குறையும். மாறி மாறி நடக்கிறது தான் எதிர்மாறல். அடுத்ததாக நம்ம கூட்டு வட்டி தனி வட்டியோட ஃபார்முலா பார்த்துருவோம். கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னென்னா A is equal to P into 1 plus R divided by 100 whole power n. இதில் ஏன்றது கூட்டு வட்டியில் கிடைக்கிற வட்டி, அதுமாதிரி Pனா அசல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எவ்வளோ வட்டி. என்னன்றது எவ்வளோ வருஷத்துக்குன்னு சொல்லுவோம். என்ன வந்து என்னென்னு கணக்கு எடுத்துப்போம்னா வருஷத்தில் மட்டும்தான் கணக்கு எடுத்துப்போம். அதே மாதிரி தனி வட்டியோட ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. மேலே சொன்ன அதே தான். பின்றது அசல், என்னன்றது எத்தனை வருஷம், ஆறுன்றது எவ்வளோ வட்டி அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபார்முலாஸையுமே புக்கில் எப்படி இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.